ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சார்ட்டுக்குள்ளே இருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பார்த்துருப்போம். அந்த சார்ட்டில் என்ன இருக்கும்? ஸோ இது மட்டும் க்ரீன் கலர் அண்டு ரெட் கலர் சார்ட்டு தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த க்ரீன் கலர் அந்த ரெட் கலர் சார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் இருக்குது, அடுத்தது ரெட் கலர் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் ரெண்டு இதுலேயும் காமனாக உள்ளது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பாடி. அதாவது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் கால்ட் அஸ் ரியல் பாடின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? விக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பேர் வந்து ஹையர் விக்குன்னு சொல்கிறாங்க. பாட்டமில் உள்ளது வந்து லோயர் விக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கு வந்து கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட ரெக்டாங்கிள் ஷேப்பு என்னன்னு சொல்கிறாங்க? பாடின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தோட கீழே உள்ள விக்கை வந்து லோயர் விக்குன்னு சொல்கிறாங்க, மேலே உள்ள விக்கை வந்து ஹையர் விக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியோட இந்த கிரீன் கலர் கேண்டில் எதை குறிக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுது. இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா? DOW. ஓகேவா? டவுன் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதை எதை வச்சு மெயின் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 250 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இந்த விக்கை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கோ அதுதான் மார்க்கெட்டு அன்னைக்கு ஒரு ஹை போனது கிடையாது. அதாவது 100 ருபீஸில் 9.15 ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே வந்து எங்கே வந்துச்சு? 250 ருபீஸ். அது வந்ததுக்கு அடையாளம் தான் இது இந்த விக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு 11 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 250ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகுது. ஸோ டவுன் ஆகும்போது அவங்க 100 ருபீஸையும் கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 80 அல்லது 60 ருபீஸ் வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ 60 ரூபா வரைக்கும் வந்துச்சுல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் வேணும்ல. நான் 60 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கேன்ப்பா அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. ஸோ அந்த அடையாளம் தான் இந்த கீழே உள்ள விக்கு. அதாவது மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்ற அடையாளம் இந்த ஹை விக்கு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வந்திருக்கு அப்படின்றத இதை இந்த லோ விக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இது வந்து ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆனது 100 ரூபா. எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை பண்ணாங்க? 250 ரூபா. எவ்வளோ தூரம் வரைக்கும் லோ வந்தாங்க? 60 ரூபா. அப்போ முடியும் போது மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகணும்ல, அந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 200. ஓகே, இப்போ இந்த கேண்டில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? மார்க்கெட்டு 9:15க்கு எவ்வளோ ருபீஸில் ஓப்பன் ஆச்சு, அடுத்தது எவ்வளோ தூரம் ஹை போச்சு, அடுத்தது தேர்டு வந்து என்னது எவ்வளோ தூரம் வரைக்கும் லோ வந்திருக்காங்க, ஃபோர்த் ஒன் மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியும் போது எங்கே வந்து க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. என்னென்ன கிடைக்குது? ஓப்பன், அப்புறம் ஹை, அப்புறம் லோ, அப்புறம் க்ளோஸ். ஓகேவா? ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மட்டும் நமக்கு 4 இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அடுத்தது இந்த ரெட் கலர் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் நமக்கு என்ன சொல்ல வருது? ஸோ நம்ம வந்து இப்போ கிரீன் கலர் கேண்டிலை பற்றி பார்த்தோம். இந்த கிரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் எங்கே இருந்துச்சு? கீழே இருந்துச்சு. க்ளோஸ் வந்து மேலே இருந்துச்சு. ஓகேவா? அதாவது மார்க்கெட் மேலே போயிருக்கு. நான் முன்னாடி என்ன சொன்னேன்? மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும், மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுதான் இது. ஸோ ஓப்பன் ஆனது 100 ருபீஸு, அப்புறம் க்ளோஸ் ஆனது 200, ஹை போனது 250, லோ வந்தது ஒரு 60 ருபீஸ். மார்க்கெட்டோட 4 இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே மாற்றம் மார்க்கெட்டோட 4 இன்ஃபர்மேஷன் நம்மளால கற்றுக்க முடியும். ஸோ 4 இன்ஃபர்மேஷனில் முதல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன நடக்கும்? மார்க்கெட்டில் ஓப்பன். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் கீழே போயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ முதல் எடுத்தவொடனே என்ன நடந்திருக்கும்? மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆனது எங்கே? கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன்று டைரெக்டாக ஃபுல்லாக கீழே போயிருக்கலாம், இல்லை மேலே போயிருக்கலாம். ஸோ எது வேணாலும் ஃபஸ்ட்டு நடந்திருக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ ஹை வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கீழே வராங்க. கீழே எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா திரும்பவும் இது ஒரு 60 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு இப்போ நமக்கு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. என்ன 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு? நான் எங்கே ஓப்பன் ஆனேன்,
அடுத்தது நான் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை போனேன், அடுத்தது நான் எவ்வளோ தூரம் வரைக்கும் பாட்டம் வந்தேன். அதே போல் 4வது இன்ஃபர்மேஷன் என்ன, மார்க்கெட் எங்கே முடிஞ்சுது. ஸோ அந்த 4வது இன்ஃபர்மேஷன் என்னது, 100 rupees. ஓகேங்களா. ஸோ நமக்கு 4 இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. என்ன இன்ஃபர்மேஷன், இது வந்து ஓப்பன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ, இன்னொன்று வந்து ஹை, இன்னொன்று வந்து க்ளோஸ். ஸோ ஒரு கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆச்சு, அப்புறம் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை போனாங்க, அப்புறம் எவ்வளோ தூரம் வரைக்கும் லோ வந்தாங்க, அப்புறம் மார்க்கெட் முடியும் போது எங்கே க்ளோஸ் ஆனாங்க. ஸோ இந்த 4 விஷயமும் தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த இதில் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகும், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலோட பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சார்ட்டு. அந்த சார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், கேண்டில்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ரெட் கலர் அப்புறம் க்ரீன் கலர் கேண்டில்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு என்ன அர்த்தம், க்ரீன் கலர் கேண்டிலுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், க்ரீன் கலர் இருந்தால் ஓப்பன் வந்து கீழே இருக்கும், ரெட் கலர் இருந்தால் ஓப்பன் மேலே இருக்கும். இது மட்டும் விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம்ல, அது மட்டும் இதை வந்து வாங்க லைவாக பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட சார்ட்டு. இந்த நிஃப்டியோட சார்ட்டில் இப்போ இந்த க்ரீன் கலர், அதாவது இந்த டேவை எடுத்துப்போம். ஓகேங்களா. இந்த டேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது இந்த மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, க்ரீன் கலர்னால் என்ன சொன்னேன், பாட்டமில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்னது, ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் 23,504. அதாவது இந்த கர்சர் இந்த இடத்துல நேராக வச்சிங்க அப்படின்னா நமக்கு மேலே வேல்யூ காட்டும். இங்கே எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, 23,509 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னொரு என்ன சொன்னேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனோம், அடுத்தது என்ன நடக்கும், ஹை போகும். கரெக்டாக. ஸோ ஹை எவ்வளோ பேருக்கு, 23,762. அதாவது இந்த பாருங்க, இந்த கிரீன் கலரில் ஒரு விக் இருக்கா, நல்லா ஜூம் பண்ணுறேன், நல்லா பாருங்கள், இங்கே ஒரு குட்டியாக விக் இருக்கா. இந்த விக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போயிருக்கு, 23,762. அதாவது 500க்கு ஓப்பன் ஆகி 762 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. அதே போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று பாசிபிள் என்னது, டவுன் எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வரும் அப்படின்றது பாசிபிள் தானே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லுன்னு இருக்கா. ஸோ ஒரு கர்சரை கொண்டு வந்து ஒரு கேண்டில் மேலே வச்சோம் அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ தூரம் லோ, அதாவது கீழே விற்கி எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு, இங்கே 23,423 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ திரும்ப மார்க்கெட் முடியும் போது எங்கே முடிஞ்சிருக்கு, 23,739. அதாவது ஓப்பன் ஆனது 23,509. ஓப்பன் ஆனதை விட க்ளோஸ் வேல்யூ எங்கே இருக்குது, 23,700. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த கேண்டில் என்ன கலரில் இருக்குது, கிரீன் கலரில் இருக்குது. அதாவது ஓப்பன் வேல்யூ விட க்ளோஸ் வேல்யூ ஹையராக இருக்கிறதுனால கேண்டில் வந்து கிரீன் கலரில் இருக்குது. ஸோ அதுவே போல் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா நான் ஓப்பன் எங்கே சொன்னேன், ஓப்பன் வந்து மேலே சொன்னேன். ஓகேவா. ஸோ இதில் ஓப்பன் எங்கே ஆயிருக்கு, 23,383. அதாவது இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த ஜோன் இருக்குல்லங்க, இந்த ஜோன் வந்து எவ்வளோ, 23,701. ஓகேங்களா. ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் லோ வரைக்கும் வந்திருக்காங்க, ஸோ லோ 23,600 சில்லற, இந்த லோ வரைக்கும், சாரி இந்த இடம். ஓகேங்களா. ஸோ இந்த விக்கு வந்துருக்குல்ல, இதுதான் அந்த லோ. ஓகேங்களா. அடுத்தது மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்காங்க, அதாவது எவ்வளோ தூரம் ஹை, அதாவது இந்த இடத்துல குட்டியாக இருக்குல்ல, சின்னதாக தெரியுது இல்லைங்க, அதாவது இங்கேயும் இந்த இதாக விக்கு. ஸோ இந்த விக்கு வந்து போன இடம் எவ்வளோ, 23,869. அதே போல் மார்க்கெட் முடியும்ல ஒரு இடத்துல வந்து, ஸோ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, ஸோ இதுதான் அந்த முடிகிற இடம். ஓகேவா. ஸோ முடிஞ்ச இடம் எவ்வளோ, 23,727. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம், மார்க்கெட்டு ஒரு 200 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப கீழே வராங்க, அப்புறம் கீழே வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ க்ளோஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. லோ வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 60 இருக்குது. ஹை வந்து ஒரு 250 இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்து என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம்.